கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டில் காதல்ங்கிறதுக்கு அருமையாக வரையறை கொடுக்குறாரு. சாரதாங்கிற ஒரு பழைய படத்தில் ஒரு பாட்டு, ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்துவிட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். அப்படியே ஜெண்டரை மாத்துறார். அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம் அப்படிங்கிறார். ஏன் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால்னு அந்த பாட்டை ஏன் போட்டீங்கன்னு கண்ணதாசன்ட்ட கேட்குறாங்க. ஏன் இப்படி போட்டிருக்கலாம்ல? ஒருவன் ஒருத்தியை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? கரெக்டாக தானே வருது. ஏன் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால்னு போட்டிங்கன்னு கண்ணதாசனை கேட்டதுக்கு சொல்கிறாரு, ஒருத்தி தாண்டா ஒருத்தனை நினைப்பா, இந்த ஒருத்தன் இருக்கான் பத்தியா, அவன் ஒருத்தியை நினைக்கவே மாட்டான். அதனால தான் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன? காதல். ஆனால் கல்யாணம் யார் நடத்தணும் தெரியுமா? அந்த ஒருவன் ஒருத்தியை மணந்து கொண்டால் அந்த உரிமைக்கு பெயர் என்ன? குடும்பம். நினைத்தவன் அவளை மறந்து விட்டால் அந்த நிலைமையின் முடிவென்ன? துயரம். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அங்கு பெண்மையின் நிலை என்ன? மௌனம். அப்படின்ட்டு காதலுக்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் கண்ணதாசன் சொல்வார். இன்னொரு பாட்டில் சொல்வார், காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விழும் வரை. பெண்ணுக்கு இளமை எதுவரை? பிள்ளைகள் 2 வரும் வரை. கண்ணுக்கு அழகு எதுவரை? கையில் கிடைக்கும் நாள் வரை. ஆக காதல் என்பது எதுவரை? காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விரும் வரை. அதில் லாஸ்ட் வரி தான், கண்ணுக்கு அழகு எதுவரை? கையில் கிடைக்கும் நாள் வரை. இப்போ லேட்டஸ்டாக ஒரு கவிஞன் எழுதியிருப்பார் பாட்டு, தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. டீக்கடை மரவில் தம்மு அடிச்சான் தெரிஞ்சவன் வர்றான்னு தெரிஞ்சுக்கோ. ஐயரு பொண்ணு மீன் வாங்க வந்தான் லவ் மேரேஜ்னு தெரிஞ்சுக்கோ. இன்னமும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோ, தட்சணை கொடுத்து தெரிஞ்சுக்கோ. வடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஆடுற ஆட்டத்தை பார்க்கணும். தேரடி வீதியில் தேவதை வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு காதலுக்குன்னு ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தருவது பிள்ளை பருவமா, காதல் பருவமா, அல்லது குடும்ப வாழ்க்கையா? மழலையாக மகுடம் சூடி மன்னர்கள் சிலரை மண்டியிட வைத்து குழலின் ராகம் போல் குழந்தை பருவத்தை கழித்துக் கொண்டு இந்த மனித வாழ்வில் நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழும் ஒரே பருவம் குழந்தை பருவம் மட்டும்தாங்க. அது என்னப்பா அந்த குழந்தை பருவம்? குழந்தை பருவம்னா என்ன? கல்வி கற்கும் பருவம், கவலை ஒன்று அறியா பருவம், காதல் தெரியா பருவம், கனவுகள் காணும் பருவம், கட்டுரை படைக்கும் பருவம், சிலரிடம் கட்டளைகளை அளிக்கும் பருவம், சாதி தெரியா பருவம், சாதனை படைக்கும் பருவம், ஜிஎஸ்டி தெரியா பருவம், ஜியோபோனுடன் விளையாடும் பருவம், மதங்கள் தெரியா பருவம், மகிழ்ச்சியோடு வாழும் பருவம். இந்த குழந்தை பருவமே மனித வாழ்விற்கு ஒரு அழகிய இன்பம். என்னடா இந்த குழந்தை பருவம்? இப்போ நம்மளாம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பொறுப்பே இல்லை, உனக்கு அறிவே இல்லையா, போய் டிவிலாம் பார்க்காத அங்கிட்டு போன்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பில் ஒரு குழந்தை வந்து டிவி பார்த்துருக்கு. விழுப்புரத்தை சேர்ந்த அனுப்பிரியா என்ற ஒரு குழந்தை 2ஆம் வகுப்பு தான் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கேரளா ஃப்ளட்டு, கேரளாவில் வெள்ளம் வந்துருச்சு. அந்த இடத்துல குழந்தைகள் பெரிய இவங்களாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டதை பார்த்து தனது வாழ்நாளில் சேர்த்த பணம், எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், இந்த 4 வருஷம் சேர்த்த பணம் 8246 ரூபா.
இந்த 8246 ரூபாயை இன்னொருத்தவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு தான் சைக்கிள் வாங்கணும்னு சேர்த்து வச்ச ஒரு பணத்தை தூக்கி இலவசமாக கொடுத்துருச்சு. மயில் வித்து மயில்வது தாங்க இந்த குழந்தை பருவம். சைக்கிள் வாங்குறதுக்கு சேர்த்து வச்ச பணத்தை கேரள வெள்ளத்திற்காக ஒரு குழந்தை கொடுத்தது. அவனுடைய கொடை உள்ளத்தை பார்த்துட்டு ஒரு சைக்கிள் கம்பெனிக்காரன் ஃப்ரீயாக சைக்கிள் கொடுத்துருக்கான்னா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. கோடி கோடியாய் நாடுகள் கொடுத்த பணத்தை விட அந்த குழந்தை சைக்கிளுக்கு வச்சிருந்த அந்த 600 ரூபாயை கொடுத்து பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய ஒரு கருணை கொடை. அதை கோயம்புத்தூரில் சொல்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன். இதே கோவை மாநகரத்தில் தான் கார்கில் யுத்தம் நடந்த பொழுது ஒரு பள்ளி மாணவர்கள் அந்த பள்ளிக்கு முன்னால் இருக்க ரோட்டில் உட்காந்து போகிறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் ஷூக்கு பாலிஷ் போட்டு அதில் கிடைத்த பணத்தை கார்கில் யுத்தத்திற்கு வாஜ்பாய்க்கே நேரடியாக அனுப்பி வைத்த நகரம் இந்த கோவை நகரம். அதனால் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன உதவி நம்ம பிரமிக்க வச்சிடும். அப்படி ஏ குழந்தாய், உனது ஜாதி என்ன குழந்தாய்? தெரியாது ஐயா. ஏய் தம்பிங்க, உன்னோட மதம் என்ன? நோ ஐடியா ப்ரோ. என்னடா அறிவே இல்லையா? ஆமாங்க, எங்களுக்கு அறிவுலாம் கிடையாது, ஆனால் பகுத்தறிவு அதிகமாக படைச்சிருப்போங்க நாங்கள். விவேகானந்தரிடம் தன்னை நேசித்த பெண் வந்து மணந்துக்க சொல்லி கேட்டிருக்கு. அவர் தன்னை ஒரு சாமியாக எடுத்துக்க சொல்லலை, தன்னை ஒரு குருவாக எடுத்துக்க சொல்லலை, தன்னை ஒரு தந்தையாக எடுத்துக்க சொல்லலை, தன்னை ஒரு குழந்தையாக தாங்க எடுத்துக்க சொல்லியிருக்காரு. அதுலேருந்து தெரியுது இல்லையா குழந்தை பருவம் எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான பருவம். என்னோட குழந்தை பருவம் எப்படின்னா, நான் கொஞ்சம் துருன்னு ஜாலியாக சுற்றுற ஒரு பையன். எனக்கு ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ நானே ஒரு பாட்டு எழுதணும், நம்மளே பாடி இன்னொருத்தவங்க பாடுற பாட்டெலாம் பாடக்கூடாது, நம்மளா பாடி அது இன்னொருத்தவங்களை பாட வைக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. அது ஒரு 10வது லீவில் வந்து பாட ஆரம்பித்தேன். ஆஃப் ஆகி போதே பெண்ணே ஆஃப் ஆகி போதே, உன்னை பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ள ஹட் ஆகி போதே, வீக் ஆகி போகிறேன் புள்ள வீக் ஆகி போகிறேன், வீக்கு ஃபுல்லாக உன்னோட சுற்றி ஃப்ரீக் ஆகி போகிறேன்னு சொல்லி ரூமில் உட்காந்து பாடிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா வந்து டேய் இப்படிலாம் பாடிக்கிட்டே தெரிஞ்சேன்னு வச்சுக்குவேன், நம்ம நாயை விட்டு உனக்கு அடிக்க விட்டுருவோம்டான்னு சொல்லி இது பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த முறை வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டை ரெடி பண்ணிட்டு போய் மாமா கிட்ட பொண்ணு கேட்கலான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணலாம். டேடி கிட்ட கேடிஎம் கேட்டேன், மம்மி கிட்ட ஏடிஎம் கேட்டேன், ஆண்டி கிட்ட பெர்மிஷன் கேட்டேன், அங்கிள் கிட்ட பொண்ணை கேட்டேன், அங்கிள் ஜி பொண்ணை கூடுங்க ஜி, அங்கிள் ஜி பொண்ணை கூடுங்க ஜின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் பாடினதுக்கு, டேய் நீ பாடுறது என்னாலே கேட்க முடியல, வெளியில் போய்லாம் பாடிக்கிட்டு இருக்காதரா, ஒரு பையன் பொண்ணு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு கண்ணதாசன் மாதிரி, ஒரு வைரமுத்து மாதிரி, ஒரு வாலி மாதிரி பாட்டு எழுதுறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தான் சரணம் என்னன்னு தெரியாது, பல்லவீடே என்னன்னு தெரியாது. இது எப்படி ஒரு இசையமைப்பாளர் கூட சேர்ந்து ஒரு பாட்டு எழுதுறேன்னு சொல்லி ஒரு பயப்படல. நான் வாய்ப்புக்காண்டி காத்திருந்தேன். இதே கலைஞர் காலேஜில் தான் ஜாக் அண்ணான்னு சொல்லி ஒரு இயக்குனர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு காதலுக்காகன்ற ஒரு படத்தில். அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். வந்தாலே வந்தாலே தேவதையா வந்தாலே, தன்னாலே நான் நிலவுல பறக்கிறேன் உன்னாலேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. இந்த பாட்டை போய் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு போவேன். ஒரு நாள் நடி 2 நாள் தான் வீட்டில் ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த இயக்குனர் சொல்லிட்டாரு இந்த பாட்டை எங்கேயுமே வெளியிடலை, ஸோ சீக்ரெட்டாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே வந்து சீக்ரெட்டாக வச்சுருந்தேன். உங்கள் அம்மா கிட்ட மட்டும் ஒரே ஒரு தடவை போட்டு காட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. சரி எங்கள் அம்மாட்ட போட்டு காமிக்கிறப்போ இதெல்லாம் கேட்க முடியாதுடா உன் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வேணான்னு சொன்னாங்க. சரி கேளுமான்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கேட்க வச்சேன். தன் மகன் எழுதிய பாட்டை ஒரு முறை அல்ல 2 முறை அல்ல, அந்த 2 நாள் ஃபுல்லாமே அந்த பாட்டு தாங்க எங்கள் வீட்டில் ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த பாட்டை கண்டு அவங்கள மயில் வைத்து மயில்வது தாங்க இந்த மகனாக பெரிய சிறப்பு. ஐயா 10 மணி வரைக்கும் பாய் சுருட்டாம ஒரு பையன் படுத்து கிடப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா எந்திரிச்சு சோப்பு போட்டு குளிப்பாங்க, ஷாம்பு போடுவாங்க, புதுசா ட்ரெஸ் போடுவாங்க, போட்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பான் பாருங்க. அப்ப நம்மளுக்கே தோணும் என்னடா சுண்டலி சொற்றோட தெரியுதேன்னு. அவ எதுக்கு நிக்கிறான் தெரியுங்களா? அவனோட காதலிய பாக்குறதுக்கு தாங்க. அந்த 8 ஃபிகரை கூட ஒரு லட்டு ஃபிகரா மாத்துதுன்னா அது காதலுக்கு மட்டும்தாங்க இருக்கு. ஐயா அந்த காலத்துல வயல்வெளியில அழகான காதல் ஒன்று நடத்துவாங்கங்க. காதலி இந்த வயல்ல நிப்பாங்க, காதலி அந்த வயல்ல நிப்பாங்க. அப்ப பாடுவாங்க தெரியுங்களா, அந்த காதலி அந்த காதலனை பார்த்து, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சே நான் பூவாயி, ஆதரவ தேடி ஒரு பாட்டு ஒண்ணு கட்டி வச்சே நான் பூவாயி, நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நானா பாடலையே நீதான் பாட வச்ச, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்சே நான் பூவா
கூட ஏரிக்கரையில் பாடுற காதல் பாட்டு இருக்கு பாருங்க. நானும் ஏரிக்கர மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்து காணல. மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணல. என் தெம்மாங்கு பாட்டை கேட்டு செங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையில. நான் உள்ளான ஆசைகளை ஒன்னாக பூட்டி வச்சு ஒத்தையில வாடுறேனே இக்கரையில. நானும் ஏரிக்கர மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திழைக்கு காத்திருந்தேன் காணல. காதல் பாட்டு பாடுறதே ஒரு தனி சுகம். இன்னொன்னு அந்த பருத்தி கொள்ளையில பாடுவாங்க தெரியுங்களா, ஒரு வகையான காதல் பாட்டு. பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான், பருத்தி எடுக்கையிலே என்ன பல நாளும் பார்த்த மச்சான், ஒருத்தி நான் இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ, ஒருத்தி நான் இருக்கையிலே ஓடி வந்தாலாகாதோ. ஓடித்தான் வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா, தேடித்தான் வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, தேடித்தான் வந்து இருப்பேன் தெரியலையே முன்னாடி, ஓடித்தான் வந்து இருப்பேன் நான் உன்னை மட்டும் பார்த்திருந்தா. இவங்களாம் சொல்லுவாங்க ஒன் சைடா, டபுள் சைடா, மல்டி சைடா, சூசைடா. அது இல்லைங்க காதல். காதல்னா என்னன்னு தெரியுங்களா, ஒரு முறை பையனுக்கும் ஒரு முறை பொண்ணுக்கும் அந்த காதல் வரும் தெரியுங்களா. அவங்க மனசுல தான் இருக்குமா இல்லையான்னு தெரியாம ஒரு பாடல் பாடுவாங்க தெரியுங்களா. மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறிக்கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு, மாம மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. ஐயா, குடும்ப வாழ்க்கையில தாங்க மன மகிழ்ச்சி மன நிம்மதி ரெண்டுமே இருக்குதுங்க ஐயா. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்க ஐயா. நம்ம தமிழ் குடும்ப கலாச்சாரத்தை தான் இன்னைக்கு உலக நாடுகளில் வியந்து பார்த்துட்டு இருக்குது. இப்படி ஒரு நாகரீகம் பண்பாடு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடும்ப உறவுகள் ஒருவனுக்கு ஒருத்தையும் வாங்கக்கூடிய அந்த ஒழுக்க நடைமுறை தாங்க ஐயா அப்படின்னு சொன்னால் மிகையாகாதுங்க. இப்போ சொன்னாங்க வாழ்கிற வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாங்க ஐயா, ஆனால் அந்த வாழ்க்கையை நமக்கு தகுந்த மாதிரி இன்பமாக்கிக்கிறது குடும்ப வாழ்க்கையில் மட்டும்தாங்க ஐயா. வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா, வாழ தெரிந்தவன் மனிதனடா, வாழ வைப்பவன் தெய்வமடா, வாழ்க்கை என்பது வெறும் துணிதான் உந்தன் அளவுக்கு தைத்து விடு, வாழ்க்கை என்பது வெறும் துணிதான் உந்தன் அளவுக்கு தைத்து விடு. வாழ்க்கைங்கிறது சிம்பிள் தியா. குடும்ப வாழ்க்கைக்குள் இருக்கிறவங்களுக்கு விட்டு கொடுத்து தியாக உணர்வுகளை மென்மேலும் மென்மேலும் மனசுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அப்பா அம்மா. தனக்கு எது இல்லைனாலும் பரவாயில்ல, தன்னுடைய குழந்தைக்கு எது இல்லாம போயிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொன்னையும் பார்த்து செய்யறது தாங்க ஐயா தாய் தந்தை உறவு. குடும்ப உறவுகளுக்குள்ள தாங்க ஐயா அதிகமான மகிழ்ச்சி இருக்குது. இப்போ எங்க ஊர்ல இப்போ கோயம்புத்தூர்ல கொங்கு நாட்டில் ஒரு அம்மா மாசமா இருக்குது. மாசமா இருந்துக்குன்னு கேள்விப்பட்டாச்சுன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா, எனக்கு ஆணு உறந்து அரசாளுமோ பொண்ணு உறந்து பூவாத்தலையுமோ, எந்த சாமி என்னோட வகுத்துல பிறப்பானோன்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க ஐயா அந்த அம்மா. பையனா பிள்ளையான்னு நினைக்காத அந்த அம்மா ஈயரும்பு கடிக்காம பாதுகாத்து வளர்த்தி அந்த குழந்தைய பெருசு பண்ணி அதுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி அந்த திருமணத்தின் மூலமா அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த பேரம்பேத்தியை கையில பிடிச்சிட்டு நடக்கிற ஒரு சுகம் இருக்குதுங்களேங்க ஐயா. அது மாதிரி சுகம் வேற எங்கேயுமே கிடைக்காதுங்க ஐயா. அதுதாங்க ஐயா முழுமையான நிம்மதி. மனித வாழ்க்கைக்கு பூரணத்தன்மை அடைகிறது தாத்தா பாட்டி ஆகும்போது அந்த பூரணத்தன்மை கிடைக்குதுங்க ஐயா. அது இல்லைன்னு சொல்ல முடியுங்களாங்க ஐயா? சொல்லவே முடியாதுங்க ஐயா. பழைய காலத்துல குடும்ப வாழ்க்கையை வச்சுதான் பேசா ராமாயணம் மகாபாரதம் பெரிய புராண இதிகாசங்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்ததுங்க ஐயா. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ராஜா ராணி கதைகளாவே வந்துட்டு இருக்குது அப்படின்னு இருந்ததுங்க ஐயா. ராஜா ராணி கதை பார்த்தீங்கன்னா அது ஒரு குடும்ப கதை. நாட்டுப்புறத்துல சாதாரணமான நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த
மாசாத்துவான்கிற ஒரு வாணிகன் இருக்கிறான். அந்த வாணிகனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய செய்தி சிலப்பதிகார மணிமேகலையா குடிமக்கள் காப்பியமே எழுதுறாங்க. இது குடும்பத்தினுடைய பேஸில் தாங்க ஒரு சமுதாயம் இயங்கிட்டு இருக்குது. குடும்பங்கிற கட்டமைப்பு இல்லைன்னா ஒழுக்கம் இருக்காதுங்க. ஏன் அந்த சமுதாயத்தில் வந்து நல்லவை எதுவுமே வந்து சரிவர நடக்காது. இந்த ஒழுங்குமுறைங்கிறது குடும்பங்கிற கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த தமிழ் சமுதாயம் இல்லைங்க, இந்த இந்திய சமுதாயம் இல்லை, உலக சமுதாயங்களே வளர்ந்தவங்க வரைக்கும் இந்த குடும்ப கட்டமைப்பு தான் சரியான கட்டமைப்புங்கன்னு சொல்லாங்க ஐயா. நம்ம சமய இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா, எல்லா சமயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அன்பை பற்றி ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க ஐயா. இந்த அன்பு அதிகமாக எங்கே வரும்னு கேட்டிங்கன்னாங்க ஐயா, குடும்ப உறவுகளுக்குள்ள தாங்க ஐயா அன்பு அதிகமாக மலரும். நம்ம மாணிக்க வாசக சுவாமி வந்து ஒன்று சொல்லுவார், ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயவான தத்துவனே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போய் வேண்டாருங்க ஐயா. நம்ம அருட்பிரகாச வள்ளலார் வர்றாரு. வள்ளலார் வந்துட்டு எப்படி கேட்குறாரு சாமி கிட்ட, அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செயல் வேண்டும், இப்படின்னு தான் வேண்டியிருக்கிறாங்க ஐயா. தொடர்ந்து நம்ம சத்ரபதி சிவாஜி மாவீரனா, மிகப்பெரிய வீரனா இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். அந்த மாவீரன் சத்ரபதி சிவாஜி சின்ன குழந்தையா இருக்கும் போதுங்கய்யா அவங்க அம்மா கிட்ட போய் ராமாயண மகாபாரத கதையிலெல்லாம் கேட்டிருக்கார். பாருடா தம்பி, இந்த மாதிரி அஸ்திரம், இந்த மாதிரியான போர் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு எல்லாம் கேட்குறான். கேட்டதுக்கு பிற்பாடு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ஒரு பெரிய தலை சிறந்த அரசனாக வர்றாங்க ஐயா. அப்பேற்பட்ட கதைகள் குடும்ப உறவுகளுக்குள்ள தாங்க ஐயா சொல்லப்பட்டிருக்குது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமுமே இல்லைங்க ஐயா. இருக்கிறவங்கள பொதுவா பிள்ளை பருவத்தை பத்தி தான் பேசினாங்க. நான் சொல்றேன், பிள்ளை பருவத்துல தந்தைக்கு மகளாக இருப்பது தாங்க மகிழ்ச்சியும் நிம்மதியும். பெண் பிள்ளைனா அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆண் பிள்ளைனா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்களை அம்மா ஒரு வேளை சொல்லிட்டா போதும், உடனே அப்பா கோவம் வந்துடும். அதே மாதிரி தாங்கய்யா ஆண் பிள்ளையா அப்பா ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டா போதும், அம்மாவுக்கு கோவம் வந்துடும். இப்படித்தான் ஒரு கவிதை தந்தை தன் மகளை பத்தி சொல்ற வரிகள் அழகாக இருக்கும். அவள் நடந்து வருகையில் காலின் கொலுசுகள் காதோர மொழிக்க, மனதினில் மகிழ்ச்சி கொண்டு திரும்பி பார்க்கையில் ஒரு கணம் உறைந்து விட்டேன், தித்திக்கும் பேச்சோடு திருமகள் அம்சமாய் தரணியில் என் மகள் அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்லியிருக்காங்க ஐயா. நம்ம திரையுலக வாழ்வில் நம்ம கலைஞர் ஐயா சொல்லியிருப்பாரு, ராஜகுமாரி, பராசக்தி இப்படி போன்ற பல படங்களை பெண்களின் பெயர்ல தான் எழுதியிருக்காரு. நம்ம தந்தை பெரியாரும் கூட பெண் விடுதலைக்காக பாடுபட்டு இருக்காரு. அவர் சொன்ன கொள்கைகளை நம்ம கலைஞர் ஐயா தான் நிறைவேற்றி வச்சாரு. அப்படி அவங்க பெண்களை பத்தி மிக மகிழ்ச்சியா நிறைவேற்றி இருக்காங்க போது ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள பாசம் எவ்வளோ அழகானதுன்னு யோசிச்சு பாருங்க ஐயா. அதை தவிர ஒரு திரைப்படத்துல அழகா சொல்லியிருப்பாங்க, செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை அப்படிங்கிற பாடல் வரியில கடைசியா சொல்லியிருப்பாங்க, தந்தைக்கும் தாயமுதம் சுரக்குதம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலேன்னு சொல்லி அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்கய்யா. ஐயா, இன்றைய காதல் எப்படி தெரியுமாயா இருக்கு? என் கம்மல நான் இருந்தா காதோரோ சிரிப்பேன், என் வீட்டு குத்து விளக்கு நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து, நீ கிடைச்சா என் வாழ்க்கை கெத்து. அதே இன்னொரு பையன் பாடுறான், கண்ணு அது கண்ணு மாதிரி, கண்ணோ அது பண்ணு மாதிரி, பார்வை அது ஜின்னு மாதிரி போத ஏத்துதுடா. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா பாடுறாங்க? கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? பிக்கப்பு, டிராப்பு, எஸ்கேப்பு. இதுதான் இன்றைய காதல். ஆனால் தந்தை மகள் இடையே உள்ள காதல் அப்படி இல்லைங்கய்யா. ஐயா, தந்தை மகள் காதலை பற்றி நீங்கள் என்னையா நினைக்கிறீங்க? அது ஒரு அற்புதமான உறவு. தந்தை மகளை பெற்ற ஒரு தந்தை சொல்கிறாரு, என் மகள் எனக்கு நான் பெறாத தாய், என்னை கண்டிக்கின்ற மாமியார். ஒரு மகள் ஒரு ஆணுக்கு தாயாகவும் மாமியாராகவும் தெரிகிறது. அந்த மகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொந்தம். அந்த ஒரு உறவு ஒரு ரொம்ப புனிதமான உறவு, தந்தை மகள் உறவு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாங்கய்யா, குணா படத்தில் கமலஹாசன் ஒரு வரி சொல்லியிருப்பாரு, மனிதன் உணர்ந்து கொள்ள அது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் என்னமோ அது காதலுக்காக சொல்லப்பட்டதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை தந்தைக்கும் மகளுக்கும் இடையே உள்ள காதல் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மனிதன் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு நான் சொல்றேன்யா. நம்ம ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா நம்மளை ஃபர்ஸ்ட் பாராட்டி நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கறது அப்பா தான்.
அவர் கொடுக்கிற முதல் முத்தம், அந்த ஊக்கமே நமக்கு போதும்யா வாழ்நாள் முழுக்க சாதிச்சுட்டு இருக்கிறதுக்கு. ஐயா, பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பாக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேராதது என்று. நம்ம அரிய பருவத்துல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்வோம், உதவியும் செய்வோம். இப்படித்தாங்கய்யா 2 அம்மாமார்க பேசிக்கிறாங்க. என்னம்மா எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுக்கிறீங்களே, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்கய்யா. ஒரு காலகட்டத்துக்கு மேலே 2 வீட்டம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதில் கேள்வி கேட்ட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மாவை கவனிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த இன்னொரு அம்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாங்கல்ல, அவங்கள கவனிக்கிறதுக்கு தன் கணவரும் அழகான சிறு பெண் பிள்ளையும் இருக்குயா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு அந்த அம்மா சொன்னாலும் அந்த பெண் பிள்ளை சொல்லுது, பரவாயில்லம்மா இவ்வளோ நாள் நீ எனக்காக செஞ்ச, இந்த சிறு வயசுல என்னால் முடிஞ்சதை நானும் செய்வேன்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு உதவி செஞ்சதுங்கய்யா. அப்படிப்பட்ட கள்ளங்கவட இல்லாத வயதிலும் கூட பெண் பிள்ளைகள் உதவியா இருக்காங்க.